மாற்றுத்திறனாளிகளுக்கும் விதவைகளுக்கும் வரும்பொழுது உங்களுக்கு அவங்களுடைய ஆண்டு வருமானம் வந்து கணக்கில் கிடையாது. அதுவே எஸ்சி எஸ்டி பிரிவுகளாக இருக்கும் பொழுது அவங்களுடைய ஆண்டு வருமானம் 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்கலாம். ஆனால் இதர பிரிவுகள்னு வரும்பொழுது அவங்களுடைய ஆண்டு வருமானம் 1.5 லட்சம் ரூபாய் அப்படின்னு ஒரு ஸ்லாப் வச்சுருக்காங்க. இது இல்லாமல் இந்த ஸ்கீம் வந்து எங்கெல்லாம் நம்ம அவைல் பண்ணிக்கலாம்? எப்பயும் போல தான் அரசாங்க வங்கிகள் தான் இந்த உத்தியோகினி ஸ்கீமை அமல்படுத்துகிறாங்க. அதே நேரத்தில் நீங்கள் வந்து டிக் ஆஃபீஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரியல் சென்டர், ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் பார்த்திங்கன்னா டிக்கு இருக்கும். ஸோ அங்கேயும் நீங்கள் போய்ட்டு இந்த லோன் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக லோன் ப்ராசஸ் இந்த மாதிரிலாம் ஆகும்போது ஏதாச்சும் கொஞ்சம் காசு கொடுத்து கமிஷன் பண்ணி அதெல்லாம் அப்படிலாம் சொல்லுவாங்க, சரிங்களா? அதாவது ப்ராசஸிங் சார்ஜஸ், நான் வந்து சொல்கிறது வந்து கமிஷன் வேறு மாதிரி நினச்சிக்கூடாது. ஒரு வேலை செய்யும்போது அதுக்கு ஒரு ப்ராசஸிங் சார்ஜுன்னு இருக்கும் பேங்க்கில். ஸோ இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணும்போது இந்த ப்ராசஸிங் சார்ஜு கூட கிடையாது. அப்போ எந்த ஒரு கட்டணமும்